வணக்கம் நண்பர்களே. நம்மளோட சின்ன வயசில் நம்மளோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நிறைய கதைங்க, மனிதர்களை பற்றி அப்பா அம்மா பாட்டி இவங்க நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இல்லை நாம் வேறு யாராவது சொல்ல கேட்டிருப்போம். அதை நம்ம நிச்சயம் ஒரு பிரமிப்பு கடந்த ஆர்வத்தோடு தான் அதை மனசில் பதிய வச்சுருப்போம். இதே போல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களோட பிரமிப்பை ஒரு சிறுகதையாக நம்மோட பகிர்ந்துக்கிறாரு. ஸ்ரீரங்கத்து கதைகள் என்ற தலைப்பிலிருந்து எதிர்வீடு சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாமும் அவருடைய ஆர்வம் கலந்த அந்த பிரமிப்பை அனுபவிக்கலாம். நான் உங்கள் ஷர்மிளா. இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம். பள்ளி நாட்களில் எங்கள் எதிர் வீடு ஒரு புதிர் வீடாகத்தான் இருந்தது. அதன் சொந்தக்காரர் பெயர் பத்மநாப ஐயங்கார். அவர் பத்தனர் ஐயங்கார் என்று மருவி ஆங்கிலப்படுத்தப்பட்டு டெனன்ஸ் என்று சில பேரால் அழைக்கப்பட்டாலும் அவர் எதிரில் அவரை யாரும் அப்படி அழைக்க தைரியம் வருவதில்லை என்று கூட சொல்லலாம். அவரை கண்டால் எங்களுக்கு எல்லோருக்கும் நடுக்கும். பெரிய உதடுகள், பெரிய மூக்கு கண்ணாடி, பெரிய பாதங்கள், முந்தாடி, நெற்றியில் புருவக்கோடுகள், மத்தியிலிருந்து புறப்பட்டு முடிவில்லாமல் பிரயாணம் செய்யும் ஸ்ரீரூர்ணம். எப்பவும் ஒரு லேடி சைக்கிளில் தான் சவாரி செய்வார். அதன் காரணம் அந்தரங்கமாக சொல்லப்பட்டது. அவர் ஒரு ரிட்டையர் ஆனவர். எதிலிருந்து ரிட்டையர் ஆனவர் என்பது பற்றி சர்ச்சைகளும் இருந்தது. பழைய சவுத் இந்தியன் ரயில்வேயில் பொன்மழை ஒர்க் ஷாப்பில் ஏதோ ஒரு கிளர்க்காக இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று சொல்வார்கள். பல சாமான்களை திருடி சேகரித்து தன் வீட்டில் ஏறக்குறைய ஒரு குட்டி இன்ஜின் தயாரிக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டதால் ஒரு நாள் இங்கிலீஷ்காரர் போர்மேனால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டார். அதை நான் பார்த்தேன் என்று ரங்கன் சொன்னான். ரங்கன் பொய் சொல்வான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வீட்டுக்குள் பலவித வினோதமான சாமான்கள் இருந்தது. என்னமோ மெய்தான். நாங்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததில்லை. கம்பி கிராதி போட்ட வீடு. வாயிற்புறம் பெட்ரூம் மார்க்ஸ் விளக்கு தொங்குவதை ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். மேட் இன் சைனா என்று பொறித்து சிலுசிலுவென்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த விளக்கின் உள்ளே இருக்கும் அலாவுதீன் மாளிகை அற்புதங்களை கட்டிடம் கூறியது. வீட்டுக்குள்ளே இருக்கும் வினோதங்கள் பற்றி பேச பற்பல வதந்திகள். அங்கே ஒரு டெலிவிஷன் பெட்டியை மாடி ஏறி குதித்து எட்டி பார்த்ததாக வீரராகவன் சொன்னான். அந்த வீட்டின் அறிமுகம் லேசாக எங்களுக்கு கிடைத்தது ஒரு நவராத்திரியின் போது. வாயிற்புறம் வந்து பளபளப்பான இங்கிலீஷ் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஐயங்கார் ஒரு சிறிய பொம்மை தெப்பக்குளம் செய்வார். பக்கத்து வீட்டு சுதர்சனத்தில் வீட்டின் அந்த பொம்மை வைத்திருக்கும். தண்ணீருக்குள் விளக்கெரியும். குட்டி தெப்பம் மிதக்கும். அதனுள் இருக்கும் சிறு பேட்டரி தெரியும். மேட் இன் USA என்ற எழுத்துக்கள் அதன் மேல் பொறிக்கப்பட்டிருக்கும். பத்மநாப ஐயங்காருக்கு ஒரு மனைவி, ஒரு பெண். பெண் பெயர் ஜம்பகா. பாவாடை சொக்காய் போட்டுக்கொண்டு சிவப்பாக, மூக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்த அந்த பெண்ணின் மார்பில் சொத்தேல் என்று நான் பந்தடித்து விட்டேன். நல்ல ஸ்கொயர் கட். அவள் மார்பில் போய் முடிந்தது. அவள் அப்படியே செம்பை கீழே போட்டுவிட்டு அண்ணா என்று அலறி கத்தி கொண்டு வீட்டிற்குள் ஓடிய போது எங்களின் கிரிக்கெட் டீமே கலைந்து தெற்கு வாசலுக்கும் அடைய வளையஞ்சாலுக்கும் சிதறி ஓடிவிட்டன. நான் இருட்டினதும் மாறு வேடத்தில் சந்து வழியாக வீடு திரும்பிய போது பத்மநாப ஐயங்கார் என் பாட்டியிடம் வந்து சண்டை போட்டுவிட்டு எங்கள் பேரனை கண்டித்து வைக்குமாறு ஆணையிட்டு சென்ற செய்தி அறிந்து கொண்டேன். ஏண்டா உனக்கு இப்படி ஊரில் இருக்க வம்பெல்லாம் என்று பாட்டி கடிந்து கொண்டாள். 4 தினங்களுக்கு பிறகு அதிகாலையிலேயே அவர் காவேரிக்கு சென்றிருக்கும். கிளம்பி சென்று நாழிகை மூவேலு சென்ற பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். சம்பவம் மறந்திருக்கும் என்று உத்தேசித்த பிறகு சில நாட்கள் தெருவில் மறுபடி ஓரமாக விளையாட ஆரம்பித்தோம். ஒரு தடவை சைக்கிளில் போய்கொண்டிருந்தவர் திடீரென்று காலால் தேய்த்து நிறுத்தி, டேய் இங்கு வாடா என்று என்னை மடக்கி, நீதானா அன்னைக்கு பந்தடிச்ச என்றார். என் ஓட்டத்துக்கு தாக்குப்பிடித்து அவரால் சைக்கிளில் கூட துரத்த முடியவில்லை. நடுவே விடுமுறை
தினங்கள் வந்ததாலும் அவர் அலுப்புக்கு கிராமத்திற்கு பக்கம் போய்விட்டதாலும் அந்த சம்பவம் தேய்ந்து மறந்து போனது. இல்லை மறைந்து போனது. எனினும் கிரிக்கெட் பந்து அவர் வீட்டுக்குள் போனால் நாங்கள் ஒருவரும் கிட்ட போக மாட்டோம். வேறு பந்து வாங்கிக் கொள்வோம். அந்த வீட்டின் அதிசயங்களை பற்றி வதந்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தன. ஒரு சின்ன மாடல் ரயில் வண்டி வைத்திருக்கிறார். தண்டவாளம் எல்லாம் இருக்கும். அந்த ரயில் போ என்று சொன்னால் புறப்படும், நில் என்று சொன்னால் நின்றுவிடும். வாய் வார்த்தை மட்டும் போதும் அந்த ரயிலுக்கு. பேட்டரி இல்லாமல் எரிகிற பல்பு வைத்திருக்கிறார். அந்த சாதனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த சிற்சில பௌதீக விதிகளை கூட மீறி ஒரு மாயாஜால கனவுகளாக மாறின. அந்த வீட்டுக்குள் எப்படியாவது நுழைந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் என்னுள் அளவுக்கு மீறியது. பத்மநாப ஐயங்காரை நினைத்ததும் உடனே வடிந்தது. வீரராகவனும் தானும் ஒரு சனிக்கிழமை அவர் சட்டை போட்டுக்கொண்டு கோட்டையை விட்டு வெளியே சென்றிருக்கும் போது உள்ளே சன்னமாக நுழைந்து பார்த்து விடலாம் என்று ஒரு சதித்திட்டம் போட்டோம். ஜம்பகா குழாயடிக்கு போயிருக்கிற போது, மாது பின்பக்கம் போயிருக்கும் போது நாங்கள் சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அதையும் ரங்கன் கெடுத்தான். எதற்காக எல்லா கதவையும் தைரியமாக திறந்து வச்சிருக்காங்க தெரியுமா? நீ இப்போ உள்ள போறேன்னு வச்சுக்கோ, வாசல் கதவை தாண்டினதும் தானா ஒரு மணி அடிச்சு கதவு மூடிடும், ரேலி கதவும் மூடிடும். அப்புறம் டென்னானாஸ் வர வரைக்கும் நீங்கள் 2 பேரும் அங்கேயே அடைஞ்சு கிடக்கணும். போகிறதுனா போயிட்டு வாங்கப்பா, ரங்கன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தாலும் அது பொய்யா என்று பரிசோதித்து பார்க்க எங்களுக்கு தைரியம் வரவில்லை. அந்த வீட்டுக்குள் நுழைய எங்களுக்கு தற்செயலாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது பற்றி சொல்கிறேன். அதற்கு முன் செல்லப்பாவை பற்றியும் என் தம்பி வாங்கிய ஓட்டு கிராமபோன் பற்றியும் சொல்லியாக வேண்டும். செல்லப்பா பத்மநாப ஐயங்காருக்கு ஏதோ உறவு. 3வது டேர்மில் அவன் அப்பாவுக்கு திடீரென்று ஈரோடுக்கு மாற்றிவிட்டதால் படிப்பை தொடர இங்கு வந்து சேர்ந்தான். எதிர் வீட்டில் சேர்ந்தான்று மாலை எங்கள் கிரிக்கெட் டீமிலும் வந்து சேர்ந்து கொண்டான். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. எங்கள் கிரிக்கெட் டீமின் விதிகள், சந்தா விவரங்கள் எல்லாம் சொன்னோம். செல்லப்பாவிற்கு நிஜ கிரிக்கெட் ஆடித்தான் பழக்கமாம், கவர் பால் ஆடினதில்லையாம் என்றான். தானே கேப்டனாக இருக்க வேண்டும் என்றான். நான் என் கேப்டன் பதவியை துறந்து விட்டு கொடுத்தேன். காரணம் எதிர்வீடு. இதோ முழுசாக ஒரு சிநேகிதன் அந்த அற்புத மாளிகைக்குள் தினமும் நுழைந்து தினமும் வெளிப்படுகிறான். அங்கேயே வசிக்கிறான். பத்மநாப ஐயங்காரை அம்மாஞ்சி என்று கூப்பிடுகிறான். ஜம்பக்காவை விரட்டுகிறான். இவன் அல்லவோ தலைவன். மெதுவாக செல்லப்பாவே அந்த வீட்டின் ரகசியங்களை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். நிறைய இருக்கு என்றான். டெலிவிஷன் பற்றி கேட்டேன். அவன் யோசித்து, நான் இன்னும் முழுக்க பார்க்கவில்லையே, பெருசாக ஒரு பெட்டி மூடி இருக்கு, அதுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் சினிமா இருக்கு, ரங்கராஜா, டாக்கிஸ் மிஷின் தோர்த்துவிடும், ஜெர்மன் மிஷின் என்றான். என் அங்கங்கள் சிலிர்த்து கொண்டன. செல்லப்பா ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாட்டு வீரனாக இருந்தாலும் அவனை முதலில் பேட்டிங் செய்ய அனுமதித்தேன். LBW எல்லாம் கேட்கவில்லை, ரன் அவுட்டு தரவில்லை. தத்தியாக பவுலிங் செய்தாலும் நிறைய ஓவர் அனுமதித்தேன். என் தம்பிக்கு சினிமா பாட்டுக்கள் பிடிக்கும். திருச்சி கண்ணன் கம்பெனியில் இசைத்தட்டுகள் விற்பார்கள். சிங்காரத்தோப்பில் ஒரே ஒரு கடையில் மாலை வேளைகளில் உரையில்லாமல் கருப்பு தகடுகள், இசைத்தட்டுகள் ஏராளத்துக்கு அடுக்கியிருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு துணி எடுக்க ஆறுமுகத்துடன் திருச்சி சென்றிருந்த போது அங்கு கடையில் ஃபார் சேல் என்று ஒரு பழைய போர்டு எழுதியிருந்தது. அதற்கு கீழ் ஒரு கிராமபோன் வைத்திருந்தார்கள். பார்க்க சுமாராகத்தான் இருந்தது. அதை பார்த்ததும் என் தம்பிக்கு கண்கள் மலர்ந்தன. இதை போட்டு காமியா என்றான் கடைக்காரரிடம். அவன் அதற்கு சில்லென்று லாவகமாக சாவி கொடுத்து ஒரு இசைத்தட்டை வைத்து துருப்பிடிக்காத ஊசியை லவுண்ட் பாக்ஸில் வைத்து அதை சுற்ற வைத்து இசைத்தட்டின் ஆரம்பத்தில் அதை தொட்டான். ஹை மேரி.
துனியா என்ற புறப்பட்ட கீச்சுக்குரல் என் தம்பிக்கு தேவகானமாக இருந்திருக்க வேண்டும். உடனே எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வேண்டாம், புது துணி கூட வேண்டாம் என்று அடம் பிடித்து அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தான். கிராமபோன் தான் வேண்டும் என்றான். ஆறுமுகம் அவனுடன் பாட்டி திட்டுவாங்க என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். கடைசியில் அந்த கடைக்காரனுடன் சரமாரியாக பேரம் பேசி 15 ரூபாய்க்கு அந்த பெட்டியை வாங்கினான். அதை 2 கைகளாலும் அணைத்து கொண்டு வந்தான் என் தம்பி. திரும்ப வரும்போது பஸ் பூரா கிருஷ்ணாயில் வாசனை இருந்தது. அந்த கிராமபோனில் இருந்து தான் வந்தது என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி திட்டினாள். அடுத்த தினங்களில் என் தம்பி இசைத்தட்டு சேகரிப்பதில் முனைந்தான். NS கிருஷ்ணனின் ஆம்பனை கீடோ, KP சுந்தரம்மானின் பண்டித மோதிலால் நேருவை பறிகொடுத்தோமே போன்ற பழைய பாடல்களைத்தான் கிட்டினவே ஒழிய சமீபத்திய ஹிந்தி பாடல்கள் கிடைக்கவில்லை. யார் யாரையோ கேட்டு பார்த்தாள் அம்மா. அம்மா மண்டபம் வரை இரவலுக்காக அலைந்தால் பயனில்லை. அன்றைய தினம் சரித்திர பிரசித்தமானது என் தம்பிக்கும் எனக்கும். என் தம்பிக்கு முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர் இசைத்தட்டுக்கள் சில ஒரே ஒரு தினத்துக்காக இரவல் கிடைத்ததால் எனக்கு எதிர் வீட்டு அலாவுதீன் மாளிகைக்குள் முதற் பிரவேசம் கிடைத்ததால் புதிய இசைத்தட்டுக்கள் கிடைத்த சந்தோஷத்தில் என் தம்பி எங்கள் எல்லோரையும் மாடிக்கு கூப்பிட்டு நடுவே ஸ்டூல் போட்டு கிராமபோனை வைத்து சுற்றி வர எங்களையும் உட்காரச் செய்து சாவி கொடுத்து ஆவலுடன் முதல் இசைத்தட்டை வைத்தான். சுறுசுறுப்பாக ஆரம்பித்த அந்த பாட்டு ஒரு நிமிஷத்தில் சோர்விழந்து அந்த கிராமபோனுக்கு கவர்னர் எதுவும் வேலை செய்ததாக தெரியவில்லை. லதா மங்கேஷ்கராக ஆரம்பித்த இசைத்தட்டு முகமது ரஃபியாக மாறி மரண ஊர்வலம் சென்று 3 நிமிஷங்களுக்கு முன்பே நின்றுவிட்டது. ரங்கன் தன்னால் அல்லையே என்றான். வீரராகவன் வாடா போகலாம் என்றான். என் தம்பி சோகமாக அந்த 15 ரூபாய் கிராமபோனை பார்த்து அதை திருகி கொண்டிருந்தான். எல்லோரும் விலகிய பின்தான் என் தம்பி செல்லப்பா மட்டும் பாக்கியிருந்தோம். என்னடா கிராமபோன் இது, ரொம்ப ஓட்ட போல இருக்கிறது என்றான். வாங்கின போது நன்றாகத்தான் இருந்தது என்றான் என் தம்பி. எங்கள் வீட்டில் ஒரு கிராமபோன் இருக்கிறது, பிரமாதமாய் பாடும் என்றான். என்ன பிரயோஜனம், உங்கள் அம்மாஜி கொடுக்க மாட்டாரே என்றேன். அம்மாஞ்சி இல்லை, கோட்டைக்கு துணி எடுக்க போயிருக்காரு. ஜம்பகா அக்காவும் இல்லை, மண்ணியும் இல்லை, பாட்டி மட்டும்தான் இருக்காள் என்றான். என்னுள் இரத்த அழுத்தம் எகிரியது. அவன் அடுத்த வாக்கியத்திற்காக காத்திருந்தேன். சற்று யோசித்தான், என்னை பார்த்தான். என் தம்பி இந்த 2 பிளேட்டை மட்டும் போட்டு கேட்டுடலாம், ஃபர்ஷாத் பாட்டு என்றான். 2 என்ன, அத்தனையும் போட்டு கேட்கலாம். ஒரே ஒரு சிக்கல், பாட்டிக்கு கண் தெரியாது, ஆனால் காது கேட்கும். ஒன்று செய்யலாம், நீ இங்கேயே இரு, ஒரு நிமிஷம் நீ வாடா. எங்கே வாடா சொல்கிறேன். எங்காத்துக்கு ஒருத்தரும் இல்லை, தைரியமாக வாடா. புலங்காங்கிதத்தை, என் பயத்தை, என் ஸ்வாபத்தை, என் தயக்கத்தை என்னுள் பரவின. மின்சாரத்தை வர்ணிக்க முடியாது. மெதுவாக இருட்டி கொண்டிருந்தது. நான் செல்லப்பாவுடன் அந்த வீட்டில் அழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. வாசலில் சுவர் ஓராக கனாக்குழல் கோத்து அதிலே விழுக்கும் என்ற வேலைப்பாடு இருந்தது. அது காற்றில் ஆடியபோது டிங் டிங் என்று சங்கீதம் செய்தது. பிற்காலத்தில் சாலர்ஜங் மியூசியத்திற்கு சென்றபோது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பழகிய உணர்ச்சியாகவே ஏற்கனவே உணர்ந்ததாக இருந்ததற்கு காரணமும் அதுதான். உள்ளே போனதுமே ஒருவித வாசனை, பாச்சை உருண்டை வாசனையர், மர வாசனையர், மண் வாசனையர், தவிடா சென்டா என்ன என்று சொல்ல முடியவில்லை. ஓரத்தில் ஒரு தையல் மிஷின் நில உரை போட்டு மூடியிருந்தது. பிரெஞ்சு தேசத்தில் கால் ஹார்மோனியம், ஆளுயர கண்ணாடி ஒன்று, சீன தேசத்து சப்பை முக்கு அழுகிகளின் படமும் ஒன்று, மர வேலைப்பாடுகள் அமைந்த நாற்காலி, கடிதம் எழுத தனி மேஜை, ரவிவர்மா படங்கள்,
கிளி தொங்கும் ஊஞ்சல், மான் தோல், ஆசனங்கள், சரசபரில்லா. யாராது? கூட யாரு? அவன் உதடுகளின் விரல் வைத்து செய்கை காட்டியவாறே, கூட ஒருத்தரும் இல்லையே என்றான். அவெல்லாம் எப்போ வருவா? 8 8:30 ஆகும்னா அம்மாஞ்சி. வாசக்கதவை திறந்து வச்சுட்டு போயிடாத. இல்லை பாட்டி. செல்லப்பா அந்த அதிசயங்களை கவனிக்காமல் நேராக ஒரு சிறிய அறைக்குள் சென்றான். உள்ளே நெல் மூட்டைகள் அடுக்கி இருந்தன. அலமாரியில் புத்தகங்கள் அடுக்கி இருந்தன. மரபீரோவில் கண்ணாடி பதிந்திருந்தது. கசகசா என்று எத்தனை சாமான்கள்! இருட்டில் அடையாளம் தெரியவில்லை. புஸ்ஸென்று ரவிக்கையும் ஒட்டியானமும் அழகு சிற்பமாக மாமி அருகில் நிற்க, ஐயங்கார் குடுமியை மறைத்து கொள்ளாய் போட்டுக்கொண்டு கெடிகார சங்கிலியும் வெஸ்ட் கோட்டும் பேண்ட்டுமாக ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்துக்கொண்ட படம் ஒன்று மாட்டியிருந்தது. அதோ மெலிய கோகோ கலரில் கைக்கு அடக்கமாக கச்சிதமாக அந்த கிராமபோன். செல்லப்பா அதை சப்தமிடாமல் எடுத்து அணைத்து கொண்டாள். அறைக்கு வெளியே வந்தான். அடையாளத்தில் எண்ணெய். கதவை சாத்த சொன்னான். அந்த இருட்டில் மெலிதாக தெரிந்த வடிவங்கள் என் ஆர்வத்தை பூர்த்தி செய்யவில்லை. என்று அண்ணாந்து பார்த்திருக்க, வாடா என்று ரகசியமாக அதட்டினான். நான் அவன் பின்னே சென்றேன். மாடிக்கு வந்து அவசரமாக அந்த கிராமபோன் பெட்டியை திறந்தோம். என் தம்பிக்கு வாயில் சொல்லிலடங்கா மகிழ்ச்சி. உதிக்கவே ஆரம்பித்து விட்டான். பெட்டியின் மேலே மூடியில் சாவி ஒழிந்து கொண்டிருந்தது. பளபளவென்ற சாவி HML விக்டோரலா என்கிற அருமையான செட். காலி கொடுக்கும்போது பூவாய் இருந்தது. இசைத்தட்டு வைக்கும் தட்டில் புகபுகவென்று பச்சை கம்பளி. ஸ்பீட் குறைக்க ஏற்ற எல்லாம் லிவர். சிறிய மஞ்சள் மூடி பெட்டியில் பளபள என்று பின் கம்பெனி ஊசிகள் வாசனை. ஆசை தீர கேட்டோம் அழகான கானங்கள், அழகான வாத்திய பின்னணி. என் தம்பி சொக்கியே போனான். மரியாதையாக திருப்பி கொண்டு வைத்திருக்கலாம். விதி யாரை விட்டது? மணி 6:30 தான். அவர்கள் திரும்பி வர 2 மணி நேரம் இருக்கிறது. இன்னும் ஒரு தடவை போட்டு கேட்டு விடலாம் என்றான் செல்லம். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சேர்த்தா போல சாவி கொடுக்கலாம், பிளேட்டுக்கு பிளேட்டு கொடுக்க வேண்டாம் என்றான். நான் சாவி கொடுத்தேன். போதுண்டா என்றேன். இன்னும் கொடுடா என்றான். இன்னும் கொடுத்து விட்டு போதுண்டா என்றேன். பயப்படாதே, டைட்டாக கொடு. சாவி ஜாஸ்தியானா தானே ஆட்டோமேட்டிக்காக நின்றுரும். நான் விண்ணென்று சாவி கொடுத்தேன். உள்ளே ஏதோ வெடிக்கும் சப்தம் கேட்டது. இசைத்தட்டு அதன் பீடத்துடன் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போல் சுழன்று காற்றின் மத்தியில் கலன்று உருண்டு ஓடியது. கிராமபோனின் வயிற்றிலிருந்து பட்டை பட்டையாக இரும்பு துண்டுகள் தெரித்து உருண்டு விழுந்தன. அந்த இடத்தில் மையான அமைதி நிலவியது. செல்லப்பா பேசினான். ஏண்டா இவ்வளோ டைட்டாக சாவி கொடுத்த? அட பாவி, நீ தானடா கொடுக்க சொன்ன. அதுக்குன்னு இவ்வளோ டைட்டாவா கொடுப்ப? இப்போ என்னடா பண்ணுறது? அம்மாஞ்சிக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்? அவன் அழ ஆரம்பித்து விட்டான். எனக்கும் அழுகை வந்தது. என் தம்பி நான் தொடலப்பா என்றான். என் மனக்கண் முன் பத்மநாப ஐயங்கார் ராட்சச உருவம் எடுத்தார். செல்லம் கண்களை துடைத்து கொண்டு கீழே இருந்த பல பகுதிகளை பொறுக்க ஆரம்பித்தான். பையிருக்கா என்றேன். என்ன செய்ய போற என்றான். அவர் வர்றதுக்குள்ள ரிப்பேர் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். பணம் நீதான் கொடுக்கணும். பணமா? அதை அப்புறம் யோசிக்கலாம், முதலில் ரிப்பேர். சைக்கிளின் பின்னே கிராமபோனை மூடிக்கொண்டு பைக்குள் சுதந்திரமடைந்த பாகங்களை போட்டுக்கொண்டு வேகமாக நாங்கள் மூவரும் தெற்கு வாசலை நோக்கி கிளம்பினோம். மணி 7. 1.5 மணி நேரத்தில் அதை சரி செய்ய முடியுமா? கடவுளே, எத்தனை காசு கேட்பானோ? என் வயிற்றில் பயம் கவ்விக்கொண்டது. இவ்விடம் காஃபி கொட்டை மிஷின், பெட்ரோமாஸ் ஹார்மோனியம், கிராமபோன் முதலிய சகலவித சாமான்களும் சகாயமாக ரிப்பேர் செய்து படும். நல்ல வேளை கிராமபோன் ரிப்பேர் செய்யப்படும் என்று இருந்தது.
காதில் கண்ணாடி கயிற்றை மாட்டிக்கொண்டு அந்த ஆசாமி நாங்கள் பரப்பிய கிராமபோனையும் அதன் பாகங்களையும் விரிந்த கண்களால் பார்த்தான். என்று மொழிந்தான். மௌனமாக தலையை ஆட்ட அதனுடன் என் இதயமும் ஆடியது. பூராவே போயிடுச்சே. என்னை பார்த்து சிரித்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொட்டி, ஹெச்எம்லி, மெயின் ஸ்ப்ரிங் போயிருக்கு, துண்டு துண்டாக போயிடுச்சே. செல்லப்பா, இதை எதுவும் பற்ற வைக்க முடியாத ஆசாரி என்றான். இதையா என்றான் ஏளனமாக. உங்ககிட்ட வேற ஸ்ப்ரிங் இருக்கா? என்கிட்டயா? மறுபடியும் ஏளனமாக. ஒரிஜினல் அமெரிக்கன் ஸ்ப்ரிங். பாரு, இதை போய் உடைச்சிருக்கியே. தான் இல்லை, அவன்தான் என்றான். செல்லம், இப்போ என்னதான் செய்யறது? டெம்பரவரியாக என்கிட்ட பழைய ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, போடுறேன். வேலை செஞ்சால் செய்யும், இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு காசு கொண்டு வந்திருக்கியா? வீட்டில் பெரியவங்க யாரையும் அழைச்சிட்டு வரலையா? வந்துட்டுருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பின்னாலேயே வருவாங்க. நீங்கள் ரிப்பேர் ஆரம்பிங்க. இப்போவே வா. ஆமாம், இப்போவே முடிச்சு கொடுத்துருங்க ஆச்சாரி. எவ்வளவு வேலை தலைக்கு மேலே கிடக்கு. அவனிடம் ஒரு வேலையும் இருந்ததாக தெரியவில்லை. ஒரு நிமிஷம், என் வாழ்வில் நிகழ்ந்த அதிர்ச்சிகளை பார்த்தீர்களா? எனக்கு என்ன பாட்டு, எதற்காகத்தான் சாவி கொடுத்தேன், இப்பொழுது பணத்திற்கு என்ன செய்ய போகிறேன், 10-15 ரூபாய் கேட்டால் செல்லத்தை தனியாக கூப்பிட்டேன். டேய், என்கிட்ட பணம் கிடையாதுடா. உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. ஏன் உடைச்ச? எங்கள் பாட்டி 2 நாவுக்கு மேலே கொடுக்க மாட்டாடா. அழாதே, பணத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அவர் வர்றதுக்குள்ள பொட்டியை திரும்ப வச்சுடணும். செல்லப்பா ஒரு கிரைசிஸ் ஆசாமி என்பது அப்போது தெரிந்தது. ஆச்சாரி கிராமபோனை பொறுக்கி கொண்டு கடையின் பின்புறம் சென்றான். செல்லமும் நானும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு கைகளை பிசைந்து கொண்டு நின்றோம். என் தம்பி இசைத்தட்டுக்களை திருப்பி கொடுக்க சென்று விட்டான். அவளுக்கு இந்த விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொண்டான். கடைக்குள்ளே ரிப்பேர் சப்தம் கேட்டது. பெருமாளே, பெருமாளே, கிராமபோன் சரியாகிவிட வேண்டும், சரியாகிவிட வேண்டும். பெருமாள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் போலும். என்னடா செல்லம், இங்கே நின்றுட்டுருக்க என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன். பத்மநாபா ஐயங்கார் கையில் ரெஸ்ட் வாட்ச். பின்னால் மாட்டு வண்டியில் மனைவியும் ஜம்பக்காவும் வர சனியன் காலார நடந்து வந்து கொண்டிருந்தது. ஆத்தை திறந்து போட்டுட்டு வந்துட்டியா? இல்லை அம்மாஞ்சி, பாட்டி இருக்கா. இங்கே தெற்கு வாசலில் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் இந்த ஆசாரி கடையிலேயே. யோ, ஆசாரி யாரு என்று வெளியே எட்டி பார்த்தவன், அட சாமிங்களா, என்னையா பண்ணுற? ரிப்பேரு. என்ன ரிப்பேரு? கிராமபோன், ஃபஸ்ட்டு கிளாஸ் அமெரிக்கன் மாடல். பத்மநாபம் ஐயங்காரின் சாலர்ஜங் மனப்பான்மை உசுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒதுங்கடா பார்க்கலாம் என்று கடைக்குள் அலைந்து விட்டார். செல்லப்பா அப்படியே கம்பமாக நின்றான். எனக்கும் ஓட தைரியம் வரவில்லை. நாக்கு ஒட்டி கொண்டு விட்டது. கொஞ்சம் எக்கச்சக்கமாகத்தான் இருந்தது. கை கால் உதறல் எடுத்தது. அட என்றார் பத்மநாப ஐயங்கார். இதே மாதிரி மாடல் ஒன்று என்கிட்ட இருக்குடா. என்ன ரிப்பேர் இதில்? யாரோடது இது? கடைக்காரர், யாரது இது என்று கேட்டார். இவ ஆத்த அம்மாஞ்சி என்றான் என்னை காட்டி. மிகில் ஸ்ப்ரிங் உடஞ்சிருக்கு என்றான் ஆச்சாரி. இங்கே பல்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வா பார்க்கலாம். அடடடா, சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சே. கோதை ஃபோன் தானடா. நீ உங்கள் ஆத்து தானடா அது? இது உங்கள் ஆத்துலேயும் இந்த மாதிரி மாடல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அதான் ஒரு வாரமாக சொன்ன கிராமபோன் சப்தம் வந்துக்கிட்டு இருந்தது. உங்கள் ஆற்றுல கேட்டேன், ஆனால் இந்த மாடல்னு தெரியாது. இதுக்கு கூட ஒரு ஸ்பேர் மெயின் ஸ்ப்ரிங் என்கிட்ட இருக்குது, வேணுமா? அவ்வளவுதான். தான் மண்டியிட்டு போடாத குறையாய் அழாத குறையாய் மாமா இந்த கிராமபோன் என்று ஆரம்பித்து சகலத்தையும் அவரிடம் ஒப்பித்து வைத்து கொண்டேன். என் வாழ்விலேயே ஒரு மிக மகத்தான ஆச்சரியம் அப்போது நிகழ்ந்தது. பொறுமையாக நான் சொன்னதை முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பத்மநாப ஐயங்கார், போனா போகிறது, விட்ரா என்றார்.
அன்று ஒன்று உணர்ந்தேன், அவரை பற்றிய கிசுகிசுப்பு அனைத்தும் வதந்தியாகத்தான் இருக்க வேண்டும். என் மனதில் அவர் ஒரு மனிதராகத்தான் தெரிந்தார். நன்றி, வணக்கம். வேறு ஒரு சிறுகதையில் தொடர்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்மிளா.